உத்தரப்பிரதேசத்தில் கட்டப்பட்டு வந்த மாநிலத்தின் மிக நீளமான விரைவு சாலையான 594 கிலோமீட்டர் நீளமுடைய மீரட் பிரயாக்ராஜ் கங்கா எக்ஸ்பிரஸ்வே ஒரு வழியாக மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட உள்ளது. விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த விரைவு சாலையின் கட்டுமான பணிகளை நிறைவடைந்துள்ளதை அடுத்து வரும் ஏப்ரல் 29ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நாட்டின் 3வது மிக நீளமான மீரட் பிரயாக்ராஜ் விரைவு சாலையின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளது. மீரட்டை பிரயாக்ராஜுடன் இணைக்கும் 594 கிலோமீட்டர் நீளமுடைய கங்கா விரைவு சாலையின் கட்டுமான பணிகள் முதலில் 2022 நவம்பர் தொடங்கப்பட்டது. பிறகு 2 நாட்களுக்கு 1 கிலோமீட்டர் என்ற விகிதத்தில் சுமார் 1000 நாட்களில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 36,230 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள கங்கா விரைவு சாலை இந்தியாவின் மிகப்பெரிய நெடுஞ்சாலை திட்டங்களில் ஒன்றாகும். இந்த விரைவு சாலை அமைப்பதற்காக சுமார் 7,453 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் மணிக்கு 120 கிலோமீட்டர் வரை வேகத்திற்காக வடிவமைக்கப்பட்டு இந்த விரைவு சாலையானது மீரட்டில் உள்ள பிஜோலி கிராமத்தில் தொடங்கி பிரயாக்ராஜில் உள்ள ஜுடாபூர் தண்டு என்ற கிராமத்திற்கு அருகில் முடிவடைகிறது. உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதியை கிழக்கு பகுதியுடன் இந்த ஒரே நெடுஞ்சாலையானது இணைக்கிறது. எந்த அளவிற்கு நீளம் என்று நீங்களே யோசித்து பாருங்கள். விரைவு சாலையானது உத்தரப்பிரதேச எக்ஸ்பிரஸ்வே தொழிற்துறை மேம்பாட்டு ஆணையத்தின் மேற்பார்வையில் 4 தனித்தனி கட்டங்களாக பிரித்து கட்டப்பட்டுள்ளது. இதில் 3 கட்டங்கள் அதானி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனத்தாலும் ஒரு கட்டம் ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனத்தாலும் கட்டப்பட்டுள்ளன. மீரட்டிலிருந்து பிரயாக்ராஜ் வரை கட்டப்பட்டுள்ள இந்த கங்கா விரைவு சாலை உத்தரப்பிரதேச மாநிலத்தின் 12 பெரிய மாவட்டங்கள் வழியாகவும் கிட்டத்தட்ட 519 கிராமங்கள் வழியாகவும் செல்கிறது. இந்த விரைவு சாலை பயன்பாட்டுக்கு வந்தவுடன் மீரட் மற்றும் பிரயாக்ராஜ் இடையேயான 594 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 6 மணி நேரத்தில் கடந்துவிட முடியும். இதற்கு முன்பு மீரட் முதல் பிரயாக்ராஜ் அல்லது பிரயாக்ராஜ் முதல் மீரட் வரை செல்ல வேண்டுமென்றால் கிட்டத்தட்ட 10லிருந்து 12 மணி நேரம் ஆகும். அதேபோல் இனி லக்னோவில் இருந்து மீரட்டிற்கு செல்லவும் 6 முதல் 8 மணி நேரம் மட்டுமே செலவாகும். மேலும் இந்த விரைவு சாலையின் நடுவில் 2 பிரதான சுங்கச்சாவடிகளும் 19 இணைப்பு சுங்கச்சாவடிகளும் அமைந்துள்ளனர். அத்துடன் வழித்தடத்தில் 14 நீண்ட பாலங்கள், 7 ரயில்வே மேம்பாலங்கள், 453 சுரங்கப்பாதைகள் மற்றும் 32 பறக்கும் பாலங்கள் இடம்பெற்றுள்ளனர். இது தவிர கங்கா விரைவு சாலையின் இருபுறமும் பல்வேறு இடங்களில் 9 பொது வசதி வளாகங்கள் கட்டப்பட்டுள்ளன. மற்றொரு சிறப்பு என்னவென்றால் ஷாஜஹான்பூரில் உள்ள ஜலாலாபாத் அருகே 3.5 கிலோமீட்டர் நீளமுள்ள விமான ஓடுதளமும் கட்டப்பட்டுள்ளது. அவசர காலத்தில் பெரிய விமானங்கள் தரையிறங்குவதற்கு ஏதுவாக இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. தற்போது விரைவு சாலை 6 வழி சாலையாக அமைக்கப்பட்டு இருந்தாலும் போக்குவரத்து தேவையை பொறுத்து எதிர்காலத்தில் 8 வழி சாலையாகவும் விரிவாக்கம் செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கின்றனர். பாதுகாப்பு அம்சங்கள் என்று பார்த்தால் அனைத்து சந்திப்புகளிலும் பாலங்களிலும் தெருவிளக்குகள் பொருத்தப்பட்டு இருக்கின்றன. விரைவு சாலையின் மொத்த நீளத்திற்கும் சாலையின் இருபுறமும் சிவப்பு நிற ஒளிரும் விளக்குகள் பொருத்தப்பட்டு இருக்கின்றனர். மேலும் இந்த விரைவு சாலையில் சிமெண்ட் வேலி, ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கும் வேக கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்ட பல பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளனர். எதிர் திசையில் வரும் வாகனங்களின் முகப்பு விளக்குகளின் ஒளியிலிருந்து ஓட்டுநர்களை பாதுகாக்க சாலையின் நடுச்சுவரில் மரங்களும் நடப்பட்டுள்ளனர். இவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள விரைவு சாலையை லக்னோ ஒட்டியுள்ள ஹர்தோய் மாவட்டத்தில் வருகின்ற ஏப்ரல் 29ஆம் தேதி நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க இருக்கிறார்.